இந்த ஆத்மாவில் இருக்கிற இழப்பை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கேட்பாங்களே, என்ன இழைச்சி போயிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மெலிவு, மெலிவடைவது, மெலிஞ்சி போவது. இதை ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா லீன்னஸ் ஆஃப் சோல். லீன்னஸ் ஆஃப் சோல் அப்படின்னா என்னது? ஆத்மா மெலிஞ்சி போகிறது. இங்கே வாங்கப்பா, நீ வந்த உடனே எல்லாருக்கும் செய்தியே புரிஞ்சு வச்சு என்னைய பார்த்து நில்லு, கண்ணு போட்டுருவாங்க. இப்போ இவர் நல்லா ஸ்ட்ராங்கான மனுஷன், சும்மா சொல்லக்கூடாதுன்னு. ஆமாம், அசராமல் உழைக்கிறவர். இவர் ஸ்ட்ராங்கான ஆள். ஆனால் ஒரு பேச்சுக்கு நீங்கிட்டு வா. இவர் மெலிவாக இருக்கிறார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆமாம், இவனை விட நான் மெலிவாக இருந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? மறக்கப்பட்டு போச்சே. அதனால் இவன்ட்ட நான் போட்டி போட்டிருக்கேன், பார் உன்னைய மாதிரி மாறி காட்டுறேன் அப்படின்னு. சரி, மெலிவு. ஸோ இவர் மெலிவுங்கிறனால இவர் குண்டு கிடையாது, இவர் சரியான அளவு புஷ்டி. புரியுதா? ஓகே. இவங்க ரெண்டு பேரும் ஆத்மாவாக நீங்கள் நினச்சிக்கோங்க. இது என்ன ஆத்மா? இளைப்படைந்த ஆத்மா. இது இளைப்பாறுதலான ஆத்மா. சொல்லுங்கோ, நீங்கள் இப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணுமா? இப்படி இருக்கணும். நம்ம ஆத்மா எப்படி இருக்கணும்? அதனால தான் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியை யாரால், அதை எப்படி சொல்லணும்னா பாருங்க, இது மனம், மனம்னு வருதா அந்த வார்த்தையில், மனம் மகிழ்ச்சின்னு வருதா. ஸோ இளைப்பாறுதல், இளைப்பாறுதலான ஒரு புஷ்டியான ஆத்மா. அது ஸ்ட்ராங், உங்களை ஸ்ட்ராங்காக காட்டுது. ஆனால் அந்த முறிந்த ஆவின்னு இருக்குல்ல, அதுதான் இளைப்படைந்த ஆத்மா. அப்படி ஆத்மா இழைச்சி போச்சுன்னா அந்த ஆத்மா வச்சு எப்படி வாழ போகிறீங்க அப்படிங்கிறதான் அதுக்குரிய அர்த்தம். முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்னா, நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே தாங்க மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆமாம். இப்போ யாரை கூப்பிடலாம்? சரி வாங்க, அரவிந்த் வாங்க. இப்போ இவர் தான் வாழ்க்கையில் வர்ற சூறாவளி, போராட்டம். ஏன்னா இப்போ இப்படி சென்றான்னு நினைக்கோங்க. இப்போ இந்த சூறாவளி உங்கள் வாழ்க்கையில் அடிக்குது. இதில் யார் நிற்பா? சரி, சூறாவளி எல்லாருக்கும் உண்டா இல்லையா? வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து வீட்டின் மேல் மோது. எல்லா வீட்டின் மேலும் மோதும். சோதனை இல்லாதவங்க யாருமே கிடையாது, பிரச்சனைகளை சந்திக்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் சரீரத்துக்கு அடுத்தது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நல்லா ஆள் வாட்ட சாட்டமாக குண்டா பெருசாக இருப்பான், ஆனால் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். ஆள் மெலிவாக இருப்பான், அவன் சும்மா சூறாவளியாக சுற்றி வருவான். பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையில் அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பெருசாக இருப்பான், போய் என்னன்னு கேள்றா அப்படின்னா, ஏங்க நீங்கள் வாங்க துணைக்கு வாங்க அப்படின்மா. ஆனால் மெலிவாக இருப்பான், தல்றா என்னடா அப்படின்மா. ஆள் எப்படி இருப்பான்? ஊதுனா பறக்கிற மாதிரி தான் இருப்பான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருப்பான். நீங்கள் இந்த பெரிய பெரிய ரவுடிஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? கொலை பண்ணவங்க, இவன் எவனுமே எப்படி இருக்க மாட்டான், குண்டா எல்லாம் அப்படி தான் சட்டையாக இருப்பான். ஆனால் அதுதான் அந்த ஆத்துமா, மனசு. அவன் தைரியமானவன், திடமானவன். அப்போ வெளியே நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது முக்கியமே கிடையாதுங்க. உள்ள ஆத்துமா எப்படி இருக்குது என்ன? ஆமாம். இப்போ இந்த சூறாவளி இங்கே மோதுது, அவ்வளோதான். அந்த ஆத்மா என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க? ஒரு முக்கில் போய் உட்காந்துட்டு ஒரே ஒப்பாரி, ஒரே அழுக, கண்ணீர். ஆமாம், எந்திரிச்சே என்ன செய்யாது, வராது. இந்த இதை மோதுனா தாக்கு பிடிக்கும். புரியுதா? தேங்க்யூ, போயிட்டு வாங்க நீ. ஆகவே கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் ஆத்மா இளைப்படைந்து இருக்கக்கூடாது. உங்கள் ஆத்மா எப்படி இருக்கணும்? நம்ம நிறைய பேர் இளைப்பாறுதல் அப்படின்னா ஒரு அமைதியான வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்?
என்னங்க வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பாஸ்டர் அமைதியாக இருங்கங்கிறாரு, மன அமைதிங்கிறாரு. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பிரச்சனை உண்டு. ஆனால் நம்ம ஆத்மா எப்படி இருக்கணும்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். புரியுதா உங்களுக்கு? எதையும் தாங்கும். அப்போ அவங்க ஆத்மா எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும், புஷ்டியாக இருக்கணும். உங்கள் ஆத்மா எப்படி இருக்குது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் ஆத்மா எப்படி இருக்குது சொல்லுங்கள். அதுதான் பார்க்குறீங்கல்ல, ஊன்றக்குள்ளே நாங்கள்லாம் 1.5 முழத்துக்கு மூஞ்ச என்ன செய்வோம், அப்புறம் அழுவோம், ஆமாம், அப்புறம் பேச மாட்டோம், ஆமாம், அப்புறம் பல காரியங்களை யோசிப்போம். பல யோசனை மனசில் ஓவர் திங்கிங். ஆமாம், அப்படிலாம் நல்லதில்லை. நமக்கு ஆத்மா நல்லா என்ன செய்யணும்? இருக்கணும்.